வேணாயா, அந்த இடம் வந்து ரொம்ப உலகத்தானுங்க இருக்கிற இடம், வேணாம், அங்கே நான் வேலை செய்ய விரும்பலை. வேலையே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் அங்கே போய் வேலை செய்ய விரும்பலை. அவனுங்கெல்லாம் பொய் புரட்டு பேர் வழிங்க, மோசமான ஆளுங்க, நான் அங்கே வேலை செய்ய விரும்பலை. இப்படி தான் இருக்கிறாங்க. 1000 வருஷங்களாக இப்படி போதிச்சு உலகத்தோடு, இந்த உலகத்தோடு ஒட்ட உறவு வேணான்னு போதிச்சு வச்சுருந்தாங்க. மார்ட்டின் லூத்தர் வந்தார். அவர் சொல்கிறாரு, உலகத்தை விட்டு தூரம் போயிடாத, உலகத்துக்கு உன்னை உப்பாய் வைத்திருக்கிறார், உன்னை வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு. உப்பை கொண்டு போய் வீட்டிலேருந்து வெளியே தூக்கி போட்டா, இது வேணாம், இந்த வீட்டுக்குள்ளே உப்பே இருக்கக்கூடாது அப்படின்னா வீட்டு சாப்பாடை எவன் சாப்பிடுவான்? உப்பை கொண்டாந்து சோத்தில் போட்டால் தான் ருசி உண்டாகும். கலக்கணும், உலகத்தோடு மிங்கிள் பண்ணணும், உலகத்துக்குள்ளே போகணும், அந்த தெருக்களில் வாழணும், அந்த தொழில்களில் ஈடுபடணும், பிஸ்னஸ் பண்ணணும், வேலைக்கு போகணும், அட்வென்ச்சரஸாக இருக்கணும், என்டர்பிரைசஸ் பண்ணணும். ஹலோ, இதுதான் புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்தின் மூலமாக வந்த பெரிய சீர்திருத்தம். அங்கே போய் உலகத்தோடு பண்ணணும், ஆனால் வித்தியாசமான விதத்தில் பண்ணணும். அவங்கள மாதிரி பண்ணக்கூடாது. பாவத்தில் விழுந்த மனுஷன், பொருளாசைக்காரன், சுயநலக்காரன், அவங்க பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வந்து கடவுளுடைய நோக்கத்தோடு தூய்மையானவர்களாக, வேறு விதத்தில், கடவுளுடைய நாம மகிமைக்காக, அற்புதமான விதத்தில், எல்லாருக்கும் பயனளிக்கக்கூடிய விதத்தில், நம் மூலமாக ஒரு 1000 பேருக்கு வேலை கிடைக்கிற விதத்தில், இத்தனை நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வாழணுன்ற விதத்தில், அப்படிப்பட்ட விதத்தில் எண்ணி செய்யணும். அது மட்டும் இல்லை, அதுக்கும் மேலான, மற்றவங்களுக்கு நன்மை மட்டும் இல்லை, கடவுளுடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும், அபிவிருத்தி உண்டாக வேணும், டெவலப்மெண்ட் உண்டாக வேணும். அப்படிங்கிற நோக்கத்தில் பொதுவாக எல்லாருக்கும் இந்த மூலமாக நன்மை உண்டாக வேண்டும், ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படணும், மகிமைப்படணும். அல்டிமேட்டாக என்ன? ஜனங்கள் இந்த மெய்யான தேவனை காண வேண்டும். இருக்கிறீங்களா? இதுதான் சீர்திருத்தவாதிகள் போதிச்சது. அவங்க வேலையை பற்றி டோட்டலாக வித்தியாசமாக போதிக்கிறாங்க. உலகத்திலேருந்து வெளியே வந்துருன்னு இவ்வளோ நாள் போதிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ மார்ட்டின் லூத்தர் சொல்கிற, உலகத்துக்குள்ளே போ, அவங்களோட மிங்கிள் பண்ணு, வியாபாரம் பண்ணு, தொழில் பண்ணு, பிஸ்னஸ் நடத்து, நீ வித்தியாசமானவனாக இருந்து காமி. நான் சொல்கிறேன் கேளுங்க, 2 தலைமுறைகளில் 2 ஜெனரேஷன்ஸ், அவ்வளோதான், 2 தலைமுறைகள், அவ்வளோதான். புராட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் வந்து 2 தலைமுறைகளில் சமுதாயத்திலே ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. தெரியுமா உங்களுக்கு? சமுதாய புரட்சி. புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்தின் மூலமாக ஏதோ 4 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு கிடையாது, அதல்ல, சமுதாயமே மாறிடுச்சு. அதன்